வெல்கம் பேக் வியூவர்ஸ். நாம 10th பயாலஜில இருந்து 21.12 அதாவது எய்ட்ஸ் அக்யூர்ட் இம்யூனோடெஃபிஷியன்சி சிண்ட்ரோம் அதோட டீடைல்ஸ் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். எய்ட்ஸ் இஸ் a subviral disease and caused by human immunodeficiency virus. எய்ட்ஸ்ங்கிறது ஒரு வைரல் டிசீஸ். அது எதனால ஏற்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹியூமன்ல இருக்கக்கூடிய இம்யூனோடெஃபிஷியன்சி அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி குறைவால ஏற்படக்கூடிய ஒரு வைரல் டிசீஸ். It is a condition in which immune system fails and suppress the body's disease fighting mechanism. So இது எதனால ஏற்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளோட இம்யூன் சிஸ்டம் பாதிக்கப்பட்டு வெளியில இருந்து வரக்கூடிய ஃபாரின் பாடிஸ அது சப்ரஸ் பண்ணாததுனால இந்த டிசீஸ் ஏற்படுது. They attack the lymphocytes and affected individuals is prone to infectious disease. இது என்ன செய்யும்னா, டைரக்டா ஃபாரின் பார்ட்டிகல்ஸ் இருக்குல்ல, அது நம்மளோட லிம்போசைட்ஸை டைரக்டா அட்டாக் பண்ணும். லிம்போசைட்ஸ் மீன்ஸ் இட்ஸ் a kind of immune cells. ஓகே, சோ இம்யூன் செல்ஸ் அஃபெக்ட் பண்ணும். சோ அதன் மூலமா நமக்கு நிறைய இன்ஃபெக்ஷன்ஸ் தரக்கூடிய டிசீஸ் வந்து நமக்கு வரும். ஓகே, டிரான்ஸ்மிஷன் ஆஃப் HIV அதாவது எய்ட்ஸ் வைரஸ் ஹாஸ் பீன் ஃபவுண்ட் இன் யூரின், டியர்ஸ், சலைவா, பிரஸ்ட் மில்க் அண்ட் வெஜினல் செக்ரீஷன்ஸ். இந்த எய்ட்ஸ் வைரஸை எங்கெங்கெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யூரின்ல இருந்து, டியர்ஸ்ல இருந்து, சலைவால இருந்து, பிரஸ்ட் மில்க்ல இருந்து, அந்த வெஜினல் செக்ரீஷன்ல இருந்து கண்டுபிடிக்கலாம். ஓகே, தி வைரஸ் இஸ் டிரான்ஸ்மிட்டட் பை an infected patient who comes in contact with the blood of healthy persons. இது எதன் மூலமா பரவுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இன்ஃபெக்டட் பர்சன்ஸ்ல இருந்து நார்மல் பர்சனுக்கு பிளட் கான்டாக்ட் மூலமா பரவுது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, HIV or AIDS is not transmitted by touch or any physical contact. HIVயோ எய்ட்ஸோ டைரக்டா பிசிக்கல் கான்டாக்ட் மூலமா பரவுறது இல்ல, தொடர்றது மூலமாவோ அந்த மாதிரி பரவுறது இல்ல அப்படின்னு சொல்றாங்க. இட் இஸ் ஸ்ப்ரெட் த்ரூ கான்டாக்ட் ஆஃப் யுவர் பாடி ஃப்ளூயிட்ஸ் ஆர் பிளட். இது வந்து நம்மளோட உடலியல் திரவங்கள் இருக்கு இல்லையா, மேற்கண்டு நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த டியர்ஸ், சலைவா, பிரஸ்ட் மில்க் இதன் மூலமா தான் இது பரவும். ஓகேவா, அதுக்கப்புறம் HIV இஸ் டிரான்ஸ்மிட்டட் ஜெனரலி பை செக்ஸுவல் கான்டாக்ட் வித் இன்ஃபெக்டட் பர்சன். இன்ஃபெக்டட் பர்சன்ல இருந்து நம்ம செக்ஸுவல் கான்டாக்ட் வச்சுக்கிட்டோம்னா நமக்கு பரவலாம். யூஸ் ஆஃப் கண்டாமினேட்டட் நீடில்ஸ் ஆர் சிரஞ்சஸ் எஸ்பெஷலி இன் கேஸ் ஆஃப் இன்ட்ராவெனஸ் ட்ரக்ஸ் அபியூசஸ். அது மாதிரி ஒருத்தவங்க அதாவது HIV பேஷண்ட்ஸ் யூஸ் பண்ண ட்ரக்ஸ் இருக்க நீடில்ஸோ அந்த மாதிரி தான் அடுத்தவங்க யூஸ் பண்ணும் போது சரியா ஸ்டெரைல் பண்ணி யூஸ் பண்ண கூடாது நவடேஸ். ஆனா ஒழுங்கு அந்த அவங்க யூஸ் பண்ண நீடில்ஸ அப்படி நார்மலான பர்சன்ஸ் வந்து யூஸ் பண்ணும் போது அவங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட் பை டிரான்ஸ்ஃபியூஷன்ஸ் ஆஃப் கண்டாமினேட்டட் இன்ஃபெக்டட் பிளட் ஆர் பிளட் ப்ராடக்ட்ஸ். அவங்க ஒருத்தவங்களுக்கு HIV ஆர் எய்ட்ஸ் இருக்கு அப்படிங்கறது தெரியாமையே அவங்களோட பிளட் இருக்கட்டும் அல்லது பிளட் ப்ராடக்ட்ஸை இன்னொருத்தவங்க எடுத்துக்கிறதாலயே அவங்களுக்கு பரவுது. From infected mother to her child through placenta. இது ரொம்ப மோசமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருவேளை அம்மா வந்து HIV இன்ஃபெக்டட் ஆகியிருந்தா பிளாசண்டா மூலமா கண்டிப்பா அவங்களோட பீட்டஸ்க்கோ அது பரவும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் சிம்டம்ஸ் அண்ட் ட்ரீட்மெண்ட் ஆஃப் எய்ட்ஸ். என்ன சிம்டம்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்ஃபெக்டட் இண்டிவிஜுவல்ஸ் பிகம் இம்யூனோடெஃபிஷியன்ட். அதாவது இந்த இன்ஃபெக்டட் ஆனவங்க பர்சன் வந்து நோய் தடைக்காப்பியல்ல ரொம்ப குறைவான அளவான இம்யூனோ இதை பெற்றிருப்பாங்க. ஓகே, the person becomes more susceptible to viral, bacterial, protozoal and fungal infection. இந்த நோய் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஈஸியா வைரல், பாக்டீரியல், புரோட்டோசோவல், ஃபங்கல் டிசீஸ் எதா இருந்தாலுமே ஈஸியா அஃபெக்ட் பண்ணிடும். பிகாஸ் அவங்களோட இம்யூன் சிஸ்டம் ரொம்ப லோ ஆக்டிவிட்டியா இருக்கும். ஓகே, ஸ்வெல்லிங் ஆஃப் லிம்ப் நோட்ஸ் எல்லாமே வீக்கம் அடைஞ்சிரும். டேமேஜ் டு பிரெயின் வந்து டேமேஜ் ஆகும். லாஸ் ஆஃப் மெமரி ஞாபக மருதி ஏற்படும். லேக் ஆஃப் அப்பிடைட் பசிக்காம இருக்கும். அண்ட் வெயிட் லாஸ் ஆயிட்டே இருப்பாங்க. ஃபீவர் அண்ட் கொரியானிக் டயரியா, காஃப், பேரலைசிஸ், நாசியா அண்ட் ஹெடேக் அந்த மாதிரி கண்டினியூவான காம்போ டிசீஸ் எல்லாமே நமக்கு வர ஆரம்பிச்சிடும். விச் மீன்ஸ் இம்யூன் சிஸ்டம் கரெக்டா இருந்தா இந்த டிசீஸ் எல்லாமே அஃபெக்ட் பண்ணாலுமே நாளடைவுல கியூரபிளா இருக்கும். பட் ஒன்ஸ் யூ ஹேவ் அஃபெக்டட் பை HIV ஆர் எய்ட்ஸ், அவங்களுக்கு வந்து இந்த காம்போ டிசீஸ் எல்லா நோய்களும் கூட்டு நோய்கள், அதாவது ஒண்ணுல இருந்து ஒண்ணு வந்துகிட்டே இருக்கும். அதை வந்து நம்மளால கியூர் பண்ண முடியாதுதான் சொல்றாங்க. அடுத்த டயக்னோசிஸ். The presence of HIV virus can be confirmed by Western blot analysis or enzyme linked immunosorbent assay. அதாவது எலிசாங்கிற டெஸ்ட் மூலமாவோ அல்லது வெஸ்டர்ன் பிளாட் மூலமாவோ இந்த HIV இருக்கா இல்லையா அப்படிங்கறத டயக்னோசிஸ் பண்ணிடலாம். ஓகே, இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆன்டி ரெட்ரோவைரல் ட்ரக்ஸ் அண்ட் இம்யூனோ ஸ்டிமுலேட்டிவ் தெரப்பி கேன் ப்ரோலாங் த லைஃப் ஆஃப் த இன்ஜெக்டட் பர்சன். இந்த HIV ஆர் எய்ட்ஸ்க்கு வந்து சரியான மெடிசன்ஸ் இன்னும் ஃபைண்ட் அவுட் பண்ணல. என்ன செய்யலாம் அப்படின்னா, ஆன்டி ரெட்ரோவைரல் ட்ரக்ஸையும் இம்யூனோ ஸ்டிமுலேட்டிவ் தெரப்பியையும் நம்ம கொடுக்கறது மூலமா அவங்களோட லைஃப் டேஸ வந்து டியூரேஷனை வந்து கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பிரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் எய்ட்ஸ். நம்ம எய்ட்ஸ் வராம இருக்க என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கணும் கேட்டீங்கன்னா, டு ஃபாலோயிங் ஸ்டெப்ஸ் மே ஹெல்ப் இன் கண்ட்ரோலிங் அண்ட் பிரிவென்ட் த ஸ்ப்ரெட்டிங் ஆஃப் HIV இன்ஃபெக்ஷன். என்ன அப்படின்னா, ஸ்கிரீனிங் ஆஃப் பிளட் ஃப்ரம் பிளட் பேங்க்ஸ் HIV பிஃபோர் டிரான்ஸ்ஃபியூஷன். நமக்கு இப்போ ஸ்கேர்சிட்டி ஆஃப் பிளட் ஏதாவது ஆக்சிடென்டலா தேவைப்படுது அப்படின்னா
இப்போ நம்ம ஒரு தடவை ஒருத்தவங்கிட்ட இருந்து பிளட்டை வாங்க போறோம் இல்லையா, அதாவது டிரான்ஸ்மிஷன் பண்ண போறோம் இல்லையா, அதுக்கு முன்னாடி அந்த பிளட்டை வந்து த்ரோவா நம்ம செக் பண்ணிருக்கணும். பிளட் பேங்க்ஸ்ல இருந்து கரெக்டா HIV இருக்கிறதுக்கு முன்னாடி, அதாவது அஃபெக்டட் பர்சன்ஸ் இருக்காங்களா, அந்த மாதிரி யார்கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரியான டீடைல்ஸ் நம்ம கலெக்ட் பண்ணிக்கணும். என்ஷூரிங் த யூஸ் ஆஃப் டிஸ்போசபிள் நீடில் அண்ட் சிரஞ்ச் இன் ஹாஸ்பிட்டல் அண்ட் கிளினிக்ஸ். நம்ம எந்த ஹாஸ்பிட்டல் போறோமோ அண்ட் கிளினிக்ஸ் போறோமோ அங்க வந்து டிஸ்போசபிள் நீடில்ஸ் யூஸ் பண்றாங்களா, சிரஞ்சஸ் யூஸ் பண்றாங்களா அப்படிங்கறது செக் பண்ணணும். அட்வொகேட்டிங் சேஃப் செக்ஸ் அண்ட் அட்வான்டேஜ் ஆஃப் யூசிங் காண்டம்ஸ். ஓகே, நம்ம செக்ஸ்ல வந்து செக்ஸுவல் ரிலேஷன்ஷிப்ல ரொம்பவே கேர்ஃபுல்லா இருக்கணும் அண்ட் காண்டம்ஸ் வந்து யூஸ் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் கிரியேட்டிங் அவேர்னஸ் கேம்பெயின் அண்ட் எஜுகேட்டிங் பீப்புள் ஆன் த கான்சிக்வன்ஸ் ஆஃப் எய்ட்ஸ். அவேர்னஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணணும். எதை பத்தினா எய்ட்ஸ் அண்ட் HIV பத்தியே. ஓகே, அதுக்கப்புறம் பர்சன் வித் HIV or AIDS should not be isolated from the family and society. ஒருவேளை எய்ட்ஸாலையும் அல்லது HIV-நாலையும் ஒரு பேஷண்ட் பாதிக்கப்பட்டுட்டாங்க அப்படின்னா அவங்கள தனிமைப்படுத்துதல் கூடவே கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் பிரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் எய்ட்ஸ். ஓகே, இந்த வீடியோல நம்ம எய்ட்ஸ்னா என்ன, டிரான்ஸ்மிஷன் ஆஃப் HIV, சிம்டம்ஸ் அண்ட் ட்ரீட்மெண்ட்ஸ் ஆஃப் எய்ட்ஸ், பிரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் எய்ட்ஸ்ங்கிற டாபிக்ஸ் ஃபுல்லாமே பார்த்துட்டு அனலைஸ் பண்ணிட்டோம். சோ அடுத்த ஒரு வீடியோல வேற ஒரு புது டாபிக்ல இருந்து பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அண்ட் புரிஞ்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல்ல இப்பதான் நீங்க புதுசா வந்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.